نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக, மனித குலம் அனைத்திற்கும் தலைவராக, நாளை கியாமத்துடைய நாளையிலே எல்லா நபிமார்களும் அவருடைய உம்மத்துமார்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த சமயத்திலும் கூட அனைவர்களுக்கும் தலைவராக இருக்கும் மிக பெரும் தலைமைத்துவம் வாய்ந்த தலைமை பீடத்தை அல்லாஹு தஆலா அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி அல்லாஹ் அழகு பார்க்குகின்றான். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வெகுமதி என்னவென்றால், அந்த நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய ரசூலாக பெற்றுக்கொண்டது. இதுதான் மிகப்பெரிய ஒரு நிஅமத், மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியமாக இருக்கும். இந்த உம்மத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருந்தாலும் கூட எல்லா சிறப்புகளையும் விட மேம்பட்ட ஒரு சிறப்பு, ஒரு பெரும் பாக்கியம் அல்லாஹு தஆலா இந்த நபியுடைய உம்மத்தாக நம்மை ஆக்கி வைத்திருப்பது தான். இதற்கு நிகராக வேறு எந்த ஒரு சிறப்பும் இந்த உம்மத்திற்கு இல்லை. அவ்வளவு உயர்ந்த சிறப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு தலைவராக, வழிகாட்டியாக அல்லாஹ் கொடுத்திருப்பது என்பதை நாம் நன்கு விளங்கி கொள்ள வேண்டும். எனவே அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளன்போடு ஈமான் கொள்ளுவதும், அவர்களை கண்ணியப்படுத்துவதும், அவர்களின் மீது அளவு கடந்த பிரியம் வைப்பதும், அவர்கள் என்ன வழியெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருந்து காட்டி தந்தார்களோ அந்த வழியெல்லாம் எடுத்து நடப்பதும், வாய்ப்பு இருந்தால், வசதி இருந்தால் அவர்கள் தொழில் கொள்ளக்கூடிய மதீனா நகருக்கு சென்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசித்து வருவதும் நமக்கு அவர்களுடன் உண்டான உறவுக்கு உண்டான சில அடையாளங்களாக, இன்னும் சொல்லப்போனால் கடமைகளாக இருக்கின்றன. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உண்டான அந்த தொடர்பு இவைகளெல்லாம் நமக்கு கடமையாக்கி தருகின்றது. இந்த கடமைகளிலேயெல்லாம் ஒரு மேம்பட்ட கடமை என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக அன்பு செலுத்துவது, அவள் மீது பிரியம் வைப்பது. எப்படிப்பட்ட பிரியம்? இந்த உலகத்தினுடைய எல்லா பிரியங்களையும் கடந்து அவர்களின் மீதும், அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் நாம் அளவு கடந்த பிரியத்தை அனைத்து பிரியங்களிலே விடவும் அதிகமாக முன்வைப்பதுதான் ஒரு முஃமினுடைய கட்டாய கடமையாக இருக்கும். அப்பொழுதுதான் அவர் உண்மையான முஃமினாக இருக்க முடியும். உலகத்திலே நாம் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு பின்புலம் இருக்கும், ஏதாகிலும் ஒரு காரணம் இருக்கும். ஒருவரை நேசிக்கின்றோம் என்று சொன்னால், நான் நேசிக்கின்றேன் என்றால், என்னை ஒருவர் நேசிக்கின்றார் என்று சொன்னால்
ஏதாகிலும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு பின்புலம் இருக்கும். அப்படி இல்லையா அதில் சமயங்களில் ஒரு பொய்மையும் கூட இருக்கும். பொய்க்காக வேண்டி ஏதோ பிரியப்படுற மாதிரி காட்டுவோமே என்ற அந்த தன்மைதான் இருக்கும். ஆனால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுவையும் பிரியம் வைப்பது, அல்லாஹுவையும் ரசூலையும் பிரியம் வைப்பது, இந்த அனைத்தையும் தாண்டி உண்மையாக மாசு மறுவில்லாத அன்பு செலுத்தாத வரையிலே ஒருவர் முஃமினாக இருக்க முடியாது என்பதனை அல்லாஹுவும் ரசூலும், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் வாயிலாக நிறைய நமக்கு சொல்லி காட்டுவார்கள். புகாரியிலே ஒரு ஹதீஸை நாம் அடிக்கடி பார்க்க செய்யலாம். லா யுமினு அஹதுக்கும் ஐ யகூனல்லாஹ வ ரசூலுஹு அஹப்பு இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹுடைய பிரியமும் ரசூலுடைய பிரியமும் உலகத்தின் அனைத்து பிரியங்களை விடவும் அதிகமாக செலுத்தாத வரையிலே உங்களில் ஒருவர் முஃமினாக ஆக முடியாது. அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் உலகத்தில் நீங்கள் யாரையெல்லாம் அன்பு செலுத்துவீர்களோ, எதன் மீதெல்லாம் பிரியப்படுவீர்களோ, அந்த எல்லா பிரியங்களை விடவும் அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் நீங்கள் பிரியம் வைக்காத வரையில் நீங்கள் முஃமினாக ஆக முடியாது என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அப்போ இந்த பிரியம் என்பது எத்தனையோ வகையை நாம் பார்க்கின்றோம். நண்பர்களை நேசிப்பது, தாய் தந்தையர்களை நேசிப்பது, உறவுகளை நேசிப்பது, இப்படி எத்தனையோ பிரியங்கள், காசு பணங்களின் நேசம் வருவது, வியாபாரத்தின் நேசம் வருவது, இப்படி பிரியங்கள் எத்தனை வகை இருந்தாலும் கூட இவைகளெல்லாம் ஒதுக்கப்பட்டு எல்லாவற்றையும் விட பிரியம் அல்லாஹ் ரசூல் மேலே வரணும். அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்னு கேட்டால், ஏன் மேலே பிரியம் அப்புறம் வையுங்க, எப்போ ரசூல் இங்கே வந்துட்டாங்களோ அவர்களை பிரியப்படாமல் நான் பிரியப்பட்டவனாக ஆக மாட்டேன், நான் விரும்ப மாட்டேன் உடனே. எதுவரையில் ரசூலை விரும்ப மாட்டீர்களோ, ரசூலின் மீது முஹப்பத்து வைக்க மாட்டீர்களோ, ரசூலின் மீது அன்பு செலுத்த மாட்டீர்களோ, நீங்கள் எனக்கு அன்புள்ளவர்களாக ஆக முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பெருமானார் சொன்னாங்க, லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களுடைய தாய் தந்தையரை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையை விட, உலகத்துடைய எல்லா அன்பு, எல்லா பிரியங்கள், எல்லா ஆசைகளை விடவும் என்னை நீங்கள் பிரியப்படாத வரையில் உங்களில் யாரும் முஸ்லீமாக முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தாய் தந்தையை விடவும், பெற்ற பிள்ளையை விடவும், எல்லா வஸ்துக்களை விடவும் பிரியம் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த பிரியம் இருக்குது. அல்லாஹ் நம்மை விரும்புவதற்கு ரசூலுடைய பிரியம்தான் காரணமாக இருக்குது. முதல்ல இவர்கள் வழியாகத்தான் போக முடியும். அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ் மேலே நான் அன்பு செலுத்துகிறேன், அல்லாஹ் என்னை பார்த்துக்குவான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்பதாக ரசூலை விட்டுவிட்டு, ரசூலின் அன்பை கைவிட்டு விட்டு நேராக அல்லாஹ் என்னை பார்த்துக்குவான் என்பதாக செல்லக்கூடியவர்கள் நாசப்பட்டு போவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நம்ம சொல்ல இல்லை, குல் நபியை சொல்லிடுங்க, இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை விரும்புவதாக இருந்தால், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ் மேலே உங்களுக்கு உண்மையான பிரியம் இருக்குமையானால், ஃபத்தபிஊனி, என்ன பிரியப்படுங்க, என்னுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்க, யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை தானாக பிரியம் வச்சுருவான். எப்போ ரசூலுடைய பிரியம் வருமோ, ரசூலுடைய இத்திபா வந்து விடுமோ, அல்லாஹ்வுடைய பிரியம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். வந்துட்டு என்ன சொல்கிறான், யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், உங்களுடைய பாவத்தை அவன் மன்னிப்பான். எப்போ மன்னிப்பான்? ரசூலின் மீது அன்பு செலுத்தினால், ரசூலை இத்திபா செய்து அவர்களை பின்பற்றினால்தான் அல்லாஹ் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்பவன் கிருபையாளன் அல்லாஹ் சொல்கிறான். நல்லா இங்கே பார்க்கணும், ரசூலுடைய பிரியத்தை விட்டுட்டு, ரசூல் மேலே அன்பை விட்டுட்டு, அல்லாஹ் அவனை நேசிக்கிறேன், ரசூலை அவ்வளவுலாம் பிரியத்துக்கு பயன்பட்ட வேலை இல்லை என்று கருதக்கூடியவர்கள் நன்கு யோசிக்க வேண்டும், நல்லா சிந்தித்து பார்க்கணும்.
ரசூலுடைய விருப்பம் இல்லாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் பாவத்தை. நல்லா பார்க்கணும். இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான்? யக்ஃபிரு லக்கும் ஸுனூபக்கும். நீங்கள் அல்லாஹ் உங்களை விரும்பணும்னு சொன்னால் என்ன முஹப்பத் வைங்க, என்ன பின்பற்றுங்க. அப்படி செய்வதன் காரணமாக அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இதைத்தான் மௌலிது கிதாபுகளில் சொல்லுவாங்க, அந்த கஃபாருல் ஹதாயா வஸ்ஸுனூபில் மூபிகாத்தி. மிக கடுமையான குற்றங்களை நான் புரிந்திருக்கின்றேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நபியே நீங்கள் தான் காரணம். என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறத வச்சு நபியை ரொம்ப புகழ்ந்துட்டாங்க இவங்க. மன்னிக்கிறவன் அல்ல இல்லை, மன்னிக்கிறவன் அல்ல. என்னமோ நபி மன்னிக்கிற மாதிரி நபியை பற்றி இப்படிலாம் புகழ்ந்து பாடலாமான்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறானே, என்ன முஹப்பத்து வைங்க, அல்லாஹ் உங்களை முஹப்பத்து வைப்பான், உங்கள் பாவத்தை நான் மன்னிப்பேங்கிறான் அல்லாஹ். குர்ஆனுடைய ஆயத்து, ஆல இம்ரானில் வரக்கூடிய சூறாவில் வரக்கூடிய ஆயத்து இது. யக்ஃபிரு லக்கும் ஸுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேங்கிறான். எப்போ? முஹப்பத் வைக்கணுங்கிறான், வித்துபாத்த செல்லுங்கிறான். ரசூலுல்லாவுடைய முஹப்பத்தும் ரசூலுல்லாவை பின்பற்றுவதிலும் தான் அல்லாஹு தஆலாவுடைய பாவ மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு ஏற்படும். நபியை விட்டுவிட்டு நேராக நான் அல்லாஹ் விரும்புகிறேன், அல்லாஹ் என்னை பார்த்துக்குவான், ரசூலை அவ்வளவுக்கெல்லாம் விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆயத்தை பார்க்கணும். எனவே தான் சஹாபா பெருமக்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு விரும்பினாங்க, எந்த அளவுக்கு நேசம் வச்சாங்க என்பதனை ஹதீஸ் கிதாபுகளில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், வரலாறுகளில் சஹீஹான ஹதீஸ்களில் பார்த்தோம்னா கண்மூடித்தனமாக கூட தெரியும். இதெல்லாம் இப்படியா ஒரு மனுஷனை போய் விரும்புவாங்க, இப்படியா நபி அவர்களை விரும்புவாங்க, கண்மூடித்தனமாக தெரியுங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவர்களை பிரியம் வச்சாங்க, அன்பு செலுத்தினாங்க. பெருமானார் அவர்களை எல்லாவற்றையும் விட ரொம்ப அதிகமான முறையில். இன்றைக்கி உலகத்தில் நேசம் என்பது உண்டு, நேசப்படுறோம். இந்த நேசத்தை பல வகையில் பிரியப்படுறோம். பிரியத்துக்கு பல பேர்கள் இருக்குது. ஒன்றாவது தபஇ என்பதாக ஒன்று இருக்குது. பிரியத்துடைய வகைகளில் முதலாவது என்னங்க? தபஇ, இயற்கையான பிரியம். இயற்கையான பிரியம், தாய் தாப்பு மேலே உள்ள பிரியம், தான் பெற்ற பிள்ளை மேலே உள்ள பிரியம், இரத்த உறவுகள் மேலே உள்ள பிரியம். இது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், யாரும் சொல்லணுமா? இது இயற்கையிலேயே அல்லாஹ் வச்சுட்டான். இயற்கையான பிரியம் என்பது முஹப்பத் என்பது அது தபஇன்னு சொல்லுவாங்க. முஹப்பத்தே தபஇ, இயற்கையான பிரியம். இது அல்லாஹ் இயற்கையிலேயே வச்சிருக்கிறான். அந்த சொல்லக்கூடிய உறவுகள் இருக்கிறாங்களே, தாய் தந்தை பெற்ற பிள்ளை இரத்த உறவுகளுக்கு ஒரு சந்தோஷம்னா நம்ம சந்தோஷப்படுவோம், முன்னால் இருந்தாக்க மகிழ்ச்சி அடையும். அவர்களுடைய இழப்பு நம்மளுக்கு பெரிய கவலையில் ஆக்கிடும் இல்லையா? இது இயற்கை. இது ஒரு வகை. இன்னொரு வகையான முஹப்பத் ஒன்று இருக்குதுங்க, அதுக்கு முஹப்பத்தை அகலி அப்படிம்பாங்க. அறிவு சார்ந்த பிரியம். முதலாவது இயற்கையான பிரியம், இரண்டாவது அறிவு சார்ந்தது. அப்போ அறிவு சொல்லுது, இனி இவரை பிரியம் வச்சு தான் ஆகணும். என்ன பிரியம்? எப்படி வைக்கிறாரு? நமக்கு ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் உதவி செஞ்சார், இவர் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டினார், அவரால் நான் எப்போ கொஞ்சம் உலகத்துடைய இந்த ஒரு சிறப்பில் நான் இருக்கிறேன், எனக்கு முன்கூட்டி செஞ்சிருக்கிறாரு. அறிவு சொல்லுது, நான் அவரை பிரியப்படுறேன். அல்லது சில பிரியம் எப்படி இருக்கும்? இவர் மேலே அன்பு வச்சா, இவரை பிரியப்பட்டால் இன்னென்ன காரியம்லாம் நம்ம சாதிக்கலாம், அறிவு சொல்லுது. அப்போ அகல் சொல்லுது, இது மேலே அன்பு இருந்தால் இருக்கு. இன்னொரு வகையான பிரியம் என்னன்னு கேட்டால், அதுவும் அறிவு தான் சொல்லும், இவரை பகச்சிக்க முடியாதுப்பா, என்ன செய்கிறது, செஞ்சு தான் ஆகணும், வந்தால் அந்த கொடி கிடியெல்லாம் பிடிச்சி தான் ஆகணும். மத்திய அரசுலேருந்து அவன் ஆள் வந்தான்னா பிடிக்கல தான், ஆட்சி சரியில்லை தான், என்ன செய்கிறது, கொஞ்சம் அப்படி காட்டி பாவலா காட்டி தான் ஆகணும். அப்போது மனசில் உள்ளார்ந்த பிரியம் இல்லாவிட்டாலும் கூட பிரியம் இருக்கிற மாதிரி காட்டி தான் ஆகணும். இதெல்லாம் அகலி, அறிவார்ந்த. எந்த அளவுக்கு நம்ம அறிவார்ந்த பிரியம்னு சொன்னால், சில பேருக்கு காலை எடுக்கிற மாதிரி வரும், சுகர் வரல எடுங்கம்மா, காலை எடுமா சொல்லுவான். அந்த மருத்துவரை கூட நம்ம பிரியப்படுவோம். என்ன உள்ளார்ந்த அன்பு, அம்மா பாவா நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறோம். டாக்டர் போனால் பயங்கரமாக ஊசி போடுறார், வலிக்குது,
அவரை பிரியப்படுறோம். எதற்காக வேண்டிய என்ன என்ன செய்யறது, வேறு வழி இல்லை, பிரியப்பட்டு தான் ஆகணும். டாக்டர்கிட்ட கெஞ்சி தான் ஆகணும். கொஞ்சம் நல்லா பாருங்கள், விரலை மட்டும் எடுங்க, ரெண்டாவது விரலை எடுக்காதீங்க, ஒரு மட்டும் எடுத்துருங்க சொல்கிறோமா இல்லையா? கெஞ்சி கெஞ்சி கேட்குறோம், எடுக்க சொல்கிறோம். ஏன்னா அக்கல் சொல்லுது அவனை பிரியப்பட்டு தான் ஆகணும், நீ வெறுத்துக்க முடியாது. அப்போ அக்கல்ல முதலாவதான இந்த பிரியம் என்பது தபை ஒன்று, இரண்டாவது அகலி ஒன்று, அறிவான நேசிக்கிறது. மூன்றாவது பிரியம் ஒன்று இருக்குங்க, ஈமானியத்தான பிரியம். நமக்கு சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, 5 வேளையும் பள்ளிக்கு போகிறோம், நல்ல பிள்ளை தொழு வராரு, அன்பாக நேசிக்கிறோம் அவரை. அவர்கிட்ட வேறு தாய் தாப்பு மாதிரியான அன்பெல்லாம் இல்லை. ஹசரத்மார்களை நேசிக்கிறோம், வலிமார்களை நேசிக்கிறோம், நம்முடைய நபிமார்களை எல்லாம் நேசிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், மனசில் ரொம்ப அன்பு வச்சுருக்கிறோம். இது ஈமானியத்தான, ஈமானுடைய வழியில் உண்டான நேசம் இது. அப்போது இந்த 3 வகையாக சொல்லுவாங்க. ஒன்றாவது இயற்கையான நேசம், இரண்டாவது அறிவு சார்ந்த நேசம், மூன்றாவது ஈமான் சம்பந்தமான நேசம். ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையான நேசமில் வைக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த 3ஐயுமே தாண்டி நிற்கணுமா. தாய் தாப்பனை விட, பெற்ற பிள்ளைகளை விட, நம்முடைய வியாபார உத்தியோகங்களை விட, எல்லா நேசங்களை விடவும் யாருடைய நேசம் அதிகமாக இருக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே. அறிவு ஒன்று நேசம் இருக்கு இல்லையா? போனால் 4 சப்பாத்தி செய்வாங்க, நாளைக்கு கபூரில் பதில் சொல்லலாம். இதுக்காக வேண்டி நேசிக்கிறது தான் இல்லை. அறிவு சார்ந்த நேசமும் அல்ல, மற்ற நபிமார்களை போன்ற நேசமும் அல்ல. நேசம்னு சொன்னால் அப்பழுக்கு இல்லாத, எந்த விதமான சின்ன குறையுமில்லாத முழு நேசம். அப்போ அல்லாஹ்வை நேசிப்பதற்கு ரசூலுடைய நேசம்தான் காரணமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாலே தன் நேசத்தை காட்டுவதற்காக, நான் ஒன்றை தான் விரும்புகிறேன், என் மனைவி எனக்கு பெருசு இல்லை, என் பிள்ளை எனக்கு பெருசு இல்லை, என் சொத்து சுகமெல்லாம் பெருசு இல்லை, உறவு எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க இல்லையா? நம்ம அடிக்கடி அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் பயானில் நிறைய பேசுவோம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகங்களை பற்றி. அப்போ அல்லாஹ்வுக்கும் நபிக்கு மத்தியில் உண்டான நேசத்தின் வெளிப்பாடு அது. ஆனால் இந்த உம்மத்துக்கு எல்லாம் என்ன வச்சிருக்கிறான்னு கேட்டால், நேராக நீ என்ன முடியாது, நேசிக்க முடியாது. அவங்க நபி அல்லாஹ் வஹியெல்லாம் பார்த்தாங்க, கேட்டாங்க. நமக்கு அல்லாஹ் நேரடியெல்லாம் பார்க்கல, நமக்கு வஹியெல்லாம் வரல. அப்போ அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? ரசூல் வழியாக தாங்க போயாகணும், ரசூல் வழியாக தான் போகணும். நபியை எந்த அளவுக்கு நேசித்தீங்களோ அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். நபி எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறீங்களோ அல்லாஹ்வுடைய அன்பு செலுத்தப்படும், அல்லாஹ் அன்பு செலுத்துவான். இதை எந்த அளவுக்கு நபி அவர்களை நேசிக்க முடியும், நேசித்தார்கள் என்பதனை இந்த உலகத்திற்கு வேறு எந்த தலைவர்களும் காட்டாத அளவுக்கு, யாரும் யாரையும் நேசிக்காத அளவுக்கு சஹாபா பெருமக்கள் நேசித்து காட்டினார்கள். எந்த அளவுக்கு நேசம்? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜிஹாதுகளிலே கலந்து கொண்டு தான் பெற்ற பிள்ளைகளை உயிரோடு கொலை செய்து காட்டினார்கள். ஜிஹாதில் எதிரி காஃபிராக இருப்பான், மகன் அப்பா இந்த பக்கம், பெருமானார் அவர்களுக்கு நான் இதை மெய்ப்பிக்க வேண்டும், அல்லாஹ் இதை பார்க்கணும். அது நபி செஞ்சாங்க, தன்னுடைய மகனை அல்லாஹ் நேரில் பார்க்கறதுக்கு நபி பார்க்கணும், நபிக்கு முன்னால் செஞ்சு காட்டணும். நான் நபிக்காக இந்த வேலையை செய்கிறேன், நபி என்னை பார்க்கணும் என்பதற்காக வேண்டி எத்தனை ஹதீஸ்கள் வேணும் உங்களுக்கு, எவ்வளோ வரலாறுகள் வேணும். உதாரணத்திற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாறு. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஈமான் கொள்கிறாங்க. ஈமான் எப்படிப்பட்ட ஈமான் அவர்களுடையது? இந்த உலகத்துடைய எல்லா ஈமானையும் ஒரு தட்டில், அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஈமான் ஒரு தட்டில் தராசில் வைக்கப்பட்டால் உலகத்து ஈமானை எல்லாம் சாப்பிட்றோம். அந்த அளவு கனமான ஈமான் யாருக்குங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஈமான். அந்த அளவு ஈமான் கொண்டாங்க. அச்சா, அவங்க பிள்ளை, அப்போ அவருக்கு அப்துல் ரஹ்மான்னு பேர் இல்லை, வேறு பேர் அவருக்கு. யார்? அன்னை ஆயிஷா நாயகியுடைய அண்ணன். அவர் ஈமான் கொள்ள இல்லை, ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி பெருமானார் அவர்கள் வந்தாங்க, எல்லாம் அடைஞ்சி. இவர் என்ன செய்கிறாரு? அப்பாவை திட்டுறாரு.
இப்படியெல்லாம் ஏமாந்து போய் ஊரை விட்டு உலகத்தை விட்டு சொந்த பந்தங்களை விட்டெல்லாம் ரசூல்லா கூட முகமது கூட உப்பரார் இருந்தாருன்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக்குடைய மகனுக்கு கோபம், பயங்கரமான கோபம். என்ன பண்ணாரு, அப்பா மேலே வெறிய வருது. அந்த வெறியை என்ன பண்ணாரு, பத்ர் யுத்தம் நடக்குது இல்லையா, 2வது வருஷம் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு படையை திரட்டிக்கிட்டு போனான்ல அபூஜஹலுடைய தலைமையில், அதில் இவரும் போகிறாருங்க. யார் போகிறா, ஹஜ்ரத்து அபூபக்கர் சித்தியக்கூடிய மகனார் போகிறாங்க. ஹஜ்ரத் அவங்க பேர் என்ன, பிற்காலத்தில் இஸ்லாத்தை வராங்க, பெரும் தலைவராக ஆகிறாங்க. அப்துல் ரஹ்மான் அவங்க பேர், அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ முஸ்லீமாக இல்லை. அப்போ இஸ்லாத்துக்கு பிடிச்சி பத்ர் யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க. அல்லாஹ் வெற்றியை முஸ்லீம்களுக்கு கொடுத்தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு காலம் மாறுகின்றது, இஸ்லாத்தில் வந்துடுறாங்க. யார், மகனார் அப்துல் ரஹ்மான் ஆகிடுறாங்க. அவனை ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய சபை கூடியிருக்கு. அப்போ சொல்கிறாங்க, யார் சொல்கிறா, அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், பாவா பத்ர் யுத்தம் நடந்துச்சு இல்லை, அந்த காஃபிர்கள் படையில் நான் இருந்தேன்ல, நான் அந்த படையில் முஸ்லீம்களெல்லாம் வெட்டி கருவறுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் இருக்கும்பொழுது வீரமான ஆள் பார்த்தா குறுக்க உங்களை தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறீங்க, என் கண்ணு முன்னால் நீங்கள் தான் வர்றீங்க, அப்பாவாச்ச எப்படி போய் வெட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் மற்றவங்களை வெட்டிக்கலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் விலகி போயிட்டேன். ஹதீஸில் அப்படியே வருதுங்க. கால் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் அபூபக்கர் லி அபீஹி கத் ரஅய்துக யௌம பத்ரின், பத்ருடைய யுத்தத்திலே நான் உங்களை பார்த்து கொண்டே இருந்தேன். இங்கே தவறி போய் நம்ம அங்கே போனால் நீங்கள் அங்கே வந்து நிற்கிறீங்க, எங்கே பார்த்தாலும் என் வாளுக்கு முன்னால் நீங்கள் தான் வரீங்க. வரும் பொழுது ஃபலிஃப்து அன்க, உங்களை விட்டு நான் என்னை திருப்பிக் கொள்கின்றேன், வெட்டுறதுக்கு மனசு இல்லை, அப்பாவாச்சன் நம்ம இறக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மகன் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன சொல்கிறாங்க, அடப்பாவி என் கண்ணில் நீ படலையே, என் கண்ணில் நீ படாமல் போயிட்டிய, உன்னை அங்கேயே வெட்டி ரசூல்கிட்ட காட்டியிருப்பேன், உங்கள் பிரியம்தான், உங்களுக்காகத்தான் என் பிள்ளையை வெட்டின பாருங்கன்னு காட்டியிருப்பேனே, தவறி போச்சு, எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு நீ எனக்கு கொடுக்கலையப்பா. எப்போ சொல்கிறாங்க, மகனை பார்த்து சொல்கிறாங்க. ஏன் இந்த பிரியம் பார்த்தா கண்மூடித்தனமாக தெரியல, ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்தி. அப்போது தன்னுடைய மகனை பலி கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி என்று சஹாபாக்கள் துடித்தார்கள். அந்த மாதிரி தான் ஹதரத்து ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, பத்ர் யுத்தத்தில் தகப்பனாரை பார்க்குறாங்க, காஃபிராக இருக்கிறார், வெற்றத்துக்கு வாழை ஓங்கிட்டு போகிறாங்க. யார் ரசூலல்லாஹ், என் தகப்பன் வந்திருக்கான், எதுக்கு இந்த வெட்ட போகிறேன் என்னொன்று, நபி அவர்கள் என்னை தடுத்து விட்டார்கள், வேணாம் விட்டுடு, வயசுக்காரன் போகாத வெட்டாத, என்னை தடுத்தார்கள், நான் விட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் அவங்க ஜிஹாதுலலாம் இல்லை, ரசூலுல்லாவோட ஈமான் கொண்டு நெருங்கி பழகி ரசூலுல்லாவோடு சதா இருந்துகிட்ருக்கிறாங்க. இது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. என்ன உடம்பை என்னமோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், ரசூலுல்லாஹ் அவர்களை பற்றி ஒரு கொச்சியாக அசிங்கமாக ஏதோ சொல்லிட்டார், பொறுக்கலை, வாழை எடுத்து வீட்டிலேயே வெட்டி துண்டாக்கிட்டார். யார், அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ தாவூது பைஹக்கிங்கிற 2 கிதாபில் வரக்கூடிய செய்தி இது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, யார் ரசூலல்லாஹ் உங்களை பற்றி என் தகப்பனார் இழிவாக பேசிட்டாரு, வெட்டி 2 துண்டா போட்டு வந்துட்டேன். நாங்கள் ரசூலுல்லாஹ் கோச்சிக்கலை, வருத்தப்படவில்லை. ஹதீஸ். அப்போ ஃபலம் யன்கருன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிஅஹு, அவருடைய வேலையை கண்டு நபிகள் வெறுப்படையவில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்காக ஏங்கினவங்க கண்மூடித்தனமாக ஏங்கினாங்களாம். ஹதீஸ்களில் வரும், உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம் முதலாவது ஆண்டு என்ன செய்கிறாங்க, ஒரு 1.5 வருஷம் கழித்து உம்ராவுக்கு போகலாமேட்டு வராங்க. வரும் பொழுது அவர்கள் தடுக்கப்படுகின்றார்கள்.
உள்ளே வரக்கூடாது. மக்காவுக்கு வெளியே தடுத்துட்டாங்க. பையத்து ரிதுவான்னு அந்த செய்வாங்க. அந்த இடத்துல உண்டான இது, இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது, போகக்கூடாது, நீங்கள் உம்ராசியை வரக்கூடாது, நீங்கள் திரும்பி போயிடும் என்பதாக பல நிபந்தனைகளை போட்டு அவர் அனைவரும் அங்கேயே தடுக்கப்படுகின்றார்கள். அப்போது இவர்கள் தங்கி இருப்பதை அறிந்து மக்காவில இருந்து ஒரு தூது குழு ஒன்று வருது. இந்த முகம்மது எப்படி இருக்கிறாரு, எவ்வளோ பேர் அவர் பின்னால் இருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி அனுப்புகிறாங்க. அவங்க அப்துல்லா அபு மசூத் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு பேர் அவங்களுக்கு. அந்த சஹாபி அங்கேருந்து வராங்க. உருவத் இப்னு மஸ்ஊத் அவங்க பேர், மன்னிக்கணும், உருவத் இப்னு மஸ்ஊத். அவங்க பார்க்க வராங்க. அப்போல்லாம் முஸ்லீம் ஆகல, பிறகு இஸ்லாத்தில் வந்துட்டாங்க. அவங்க இந்த சஹாபாக்களை எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இவங்க தடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இங்கேயே நம்ம இந்த வருஷம் போக வேணாம், உம்ராவுக்கு திரும்பி மதீனாவுக்கு போயிடுவோம், அடுத்த வருஷம் வரலாம் என்று பல நிபந்தனைகளோடு அந்த இடத்துல ஒப்பந்தமாகுது. அப்போ இந்த ஒற்றராக வராரு இந்த உருவாங்கிற சஹாபி. பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் செய்தியை சொல்கிறார். என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடக்குது, நபி எப்படி இருக்கிறாங்க, இந்த சஹாபாக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க என்பதை போய் சொல்கிறாரு. யார்கிட்ட? மக்கத்து தலைவர்கள்ட்ட போய் இந்த மாதிரி போனேன், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, ஆனால் நான் காணாத காட்சியை நான் அங்கே பார்க்குறேன். என்ன பார்த்தீங்க? நான் இந்த மக்காவில் இருந்து ஒற்றனாக தூதுவனாக பல மன்னர்களை போய் பார்த்துருக்கிறேன், பல நாடுகளுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், பல அரசர்களுக்கு என்ன மரியாதை செய்யப்படுதுங்கிறதுல நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அங்கெல்லாம் காணாத காட்சி இங்கு நான் கண்டேன். என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெருமானார் அவர்களை, முகம்மது அவர்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு? பெருமானார் அவர்கள் எச்சிலை உமிழ்வார்களேயானால் அது கீழே விழுவுறதில்லை, அது கீழே விழுவுறதில்லை, யார் கையிலாச்சும் தான் விழுவும். ரசூலுல்லாஹ் துப்புனாங்கன்னு சொன்னால் கீழெல்லாம் விடமாட்டாங்க யாரும், உடனே தேய்ச்சிக்குவாங்க, உடம்பெல்லாம் பூசிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்வார்களேயானால் அந்த தண்ணீரை பிடிப்பதற்கு அடித்து கொள்ளுகின்றார்கள். அந்த தண்ணீருக்காக வேண்டி ஏங்குறாங்க. ஒருவருடைய தண்ணியை எடுத்து மூஞ்சில் அங்கே இங்கே அப்படி, இதில் பறக்கத்து கிடைக்காதா? அவர்கள் உடம்புல பட்டதை ஹதீஸுக்குங்க. ரசூலுல்லாஹ் இப்படி பாடுறீங்க, அப்படி பாடுறீங்க, இப்படி மீலாது விழா கொண்டாடுறீங்க, இப்போ என்னெல்லாம் பேசுகிறோம்ல, இதெல்லாம் ஹதீஸுகள் போய் பார்க்க சொல்லுங்க. கிதாபுகளில் அடிச்சுக்கிறாங்க. அவர்கள் எச்சிலையும் விடுறதில்லை, அவர்கள் ஒழு செஞ்ச தண்ணியை கூட விடுறதில்லை. இப்படிப்பட்டவர்களா நபி அவர்களை விட்டு கொடுப்பார்கள்? இவர்களையா நீங்கள் ஜெயிக்க பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக ஒரு காலம் வரும், இந்த மக்காவை அவர்கள் தான் வெற்றி கொள்வார்கள் என்பதாக அங்கே சென்று செய்தியை சொன்னாங்க. அதே மாதிரி அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்திலையும் வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி இல்லாமல் நேசிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸஹபி ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா ஸஹபி அவர்கள் சொல்கிறாங்க, அன் யகூன ஷஅருன் நபியி ஃபி பைத்தினா அஹப்பு இலைனா கைரம் மின துன்யா. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலிருந்து, உடம்பிலிருந்து, தாடியிலிருந்து ஒரு ரோமம் உதிர்ந்து போய் கிடைத்து விடுமையானால், ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பில் இருந்து ஒரு உதிர்ந்த ரோமம் எங்களுக்கு கிடைத்து விடுமையானால், அது எங்கள் வீட்டில் நாங்கள் சென்று வைத்திருப்போமையானால், அஹப்பு ஹைரும் மின துன்யா, இந்த உலகத்தினுடைய எல்லா சிறப்புகளை விடவும் மிக சிறப்பாக நாங்கள் கருதுவோம். அதே மாதிரி தண்ணீர் குடிக்கிறதுக்கு தாகமான சூழ்நிலை, கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்கும். அபூபக்கர் சித்தீக் சொல்கிறாங்க, நானும் தாகமாக இருந்தேன், ரசூலும் தாகமாக இருந்தார்கள், கிடைத்த நீரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருந்தினார்கள், அவர்கள் தாகம் தீர்ந்தார்கள், என்னுடைய தாகம் அடங்கி போனது. அவங்க குடித்தாங்க, எனக்கு தாகம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ உயிருக்கு உயிராக நேசித்தார்கள், உயிருக்கு உயிராக, இரத்தத்திற்கு இரத்தமாக நேசித்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், சஹாபாக்கள், இன்னொரு சஹாபி அது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீண்ட காலம் வாழ்ந்த சஹாபி, ரசூலுல்லாஹ் துஆவின் காரணமாக 150 வருஷம் இருந்தாங்க அந்த சஹாபி. அவர்கள் ஒரு முறை பஸ்ரா நகரத்தில் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஹஜ்ரத்து
ஒரு வலியுல்லா என்ன செய்கிறாங்க, பஸ்ராவில் போயிட்டு இருக்கும் பொழுது சாபித் இப்னுல் புனானி, அவங்க பேர் சாபித் இப்னுல் புனானி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ரசூலுல்லாவை பார்த்தவங்க இல்லை, அவங்க தாபிஇ என்ற அந்தஸ்தில் உள்ளவங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை தான் பார்த்துருக்குறாங்க, ரசூலுல்லாவை அவங்க பார்க்கல. அப்போ தெருவில் இது மாதிரி அனஸ் ரலியல்லாஹு வந்துட்டு இருக்கிறாங்க என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே ஓடோடி சென்று அவர்களுடைய கைகளை எல்லாம் முத்தமிடுகின்றார்கள், கையெல்லாம் முத்தம் போடுறாங்க. அப்போ மற்றவங்களாம் கேட்டாங்க, என்ன போய் இப்படி முத்தம் போட்டுருக்கிறீங்களேன்னு சொல்லும் பொழுது, ஹாதா சாஃபஹ எதுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கரம் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்ட கரம், அவர்களோடு முசாபஹா செய்த கரம், அதற்காக நான் அந்த கரத்தை முத்தமிடுகின்றேன் அப்படின்னா. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சஹாபாக்கள் எப்படி நேசிக்கணும், ஏன் அல்லாஹ் சொல்லிட்டான், அவங்க நேசிச்சதான், அவங்க நேசிக்கும் பொழுது தான் ஏன் நேசம் ஏற்படும் என்பதற்காக வேண்டி. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு அசல் அடிப்படையாக இருப்பது நேசம். அன்பு இல்லாமல் பின்பற்றுதல் வராது. அந்த நேசத்தின் வெளிப்பாடுகள் தான் ஆங்காங்கே இந்த மாதங்கள் விடுமையானால் தனியாக மேடைகள் போடுவதும் மஸ்ஜிதுகளிலேயும் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை சிறப்பை பாடலாக பாடுவது, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பல கோணங்களிலே பல உலமாக்களை அழைத்து பேச வைப்பது. ஏன் நபியை விரும்பணும், நடக்கணும், இத்திபா செய்யணும், இல்லைன்னா வெற்றியே இல்லை. கபூரில் கொண்டு வச்ச உடனேயே பெருமானார் என்ன சொல்கிறாங்க, கபூரிலே லதுஃப்தனூன அன்னி, என்னை கொண்டு தான் நீங்கள் அங்கே சோதிக்கப்படுவீர்கள். கபூரில் அங்கே சோதனை என்ன வச்சு தான், என்னை எப்படி பின்பற்றினாய் முகப்பத்து வச்சேங்கிறது தான் உங்களுக்கு கேள்வி. அதில் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் மற்றபடி எல்லாம் வெற்றி. எனவே அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மனதார அப்பழுக்கு இல்லாமல் கீறல் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் உண்டான எல்லா முகப்பத்துகளை விடவும், தாயை விடவும், தந்தையை விடவும் நாம் நேசித்தே ஆகணும். அல்லாஹ் சொல்லிட்டு அந்நபி அவுலா பில் முஃமினீன பி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் உயிரைக்கான உயர்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபி அவர்கள் உங்களுடைய உயிரைக்கான, அவர்கள் உயிரைக்கான முஃமின்களுக்கு உயர்ந்தவர்கள், உயிரை விட உயர்ந்தவர்கள். வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அவர்களுடைய மனைவிமார்கள் இருக்கின்றார்களே, ஸல்லல்லாஹு மனைவிமார்கள் இந்த சமுதாயத்தின் தாய்மார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ தாயை நேசிப்பதை விட அதிகமாக, தந்தையை நேசிப்பதை விட அதிகமாக பெருமானார் சொல்லிட்டாங்க. எப்படி, நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, இன்னமா அன லக்கும் பி மன்சிலத்தி மன்சிலத்தி வாலிதின், உங்களுக்கு நான் ஒரு தந்தையின் அந்தஸ்தில் இருக்குகின்றேன் என்கிறாங்க. நமக்கு சொந்தமாக சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் தந்தையை போன்று பாதுகாக்க செய்வேன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட பெருமானார் அவர்களை குறித்து நாம் அன்பு செலுத்துவது, பின்பற்றுவது, அவர்களை பற்றி அவர்களுடைய நிகழ்ச்சிகளிலே அவர்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக போகிறது, மீளாத விழாக்களிலே கலந்து கொள்வது, அவர்களை பற்றிய புகழ் பாடல்களில் உட்கார்ந்து கலந்து கொள்வது அனைத்தும் அமல்களாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஹல்லாவிலே ஆண்டுதோறும் இந்த மீலாது விழாவை சிறப்பாக இந்த பகுதியில் எல்லா மஸ்ஜிதுகளிலும் செய்கிறாங்க தான். ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் செய்வதை நாம் மற்ற பள்ளியில் எல்லாம் அவ்வளோ பார்க்கறதுக்கு இல்லை. நம்முடைய மஸ்ஜிதில் பெரிய அழைப்பு கொடுத்து ஒரு 2000 பேர்கள் வந்தாலும் கூட உணவளிப்பதற்கு தயாரான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து ஒவ்வொரு ஆண்டும் நாடறிந்த உலமாக்களை கொண்டு வந்து அவர்களை பேச்சாளர்களாக பேச வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அன்பை, பாசத்தை அதிகமாக நாம் உணர வேண்டும், அவர்களை பின்பற்றுவதில் உண்டான சிறப்பை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த வகையில் இந்த ஆண்டு பிஏ ஹாஜா மொய்தீன் ஹஸ்ரத் யாருன்னு கேட்டால் நம்முடைய தமிழக உலமாக்களின் சபை தலைவர். அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அவங்கள பிடிக்க முடியாது, உலகத்தையே சுற்றி வராங்க. அவங்க இன்றைக்கி ஈப்போவில் இருக்கிறாங்கிறாங்க, நாளைக்கு சவுதியில், நாளைக்கு துபாயில், எங்கெங்கேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க. நாடாக அழைச்சிட்டு வாங்கலாம். அவங்களுக்கு நிறைய அழைப்புகள் இருக்கும். அப்பேற்பட்ட நல்ல பிரபலமானவங்க இங்கே முடிச்சுட்டு கேரளாவுக்கு போகிறாங்கண்ணா. ராத்திரி இங்கே ஒரு இடத்துல பேசிட்டு கேரளா தப்பல இப்படி இந்தியா பூரா, அதாவது அவங்க பாஷை தமிழில் தான் பேசுவாங்க.
அது மொழிபெயர்த்துக்குவாங்க அவங்க. அப்பேற்பட்ட ஹஜரத் வராங்க இன்ஷா அல்லாஹ். 17ஆம் தேதி நாளை மறுநாள் நாம் அனைவர்களும் மிக ஆர்வத்தோடு ஆசையோடு பெருமானார்கள் மீது கொண்ட அன்போடு இன்னும் அதிகமாக விளங்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே கலந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய 14ஆம் தேதி நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலில் நடக்க இருக்கின்றது. லுஹருடைய தொழுகை வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். காலையில் 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த 10 மணிக்கு முன்பாகவே நாமெல்லாம் மஸ்ஜிதில் ஒன்று கூட வேண்டியது எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னதை போன்றும் கேட்டதை போன்று அமல் செய்வது தௌஃபீக் செய்யணும். வர இருக்கக்கூடிய அந்த மீலாது விழா நிகழ்ச்சியில் சுத்தமாக கலந்து கொள்வதோடு நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நம்முடைய சகோதரி பெண்களுக்கு எல்லாம் கூட சொல்லி அவங்க வீடுகளில் சொல்லி அழைச்சிட்டு வந்துடுவோம். அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவியால் மதியான உணவு மஸ்ஜிதில் தயாராகின்றது. வரக்கூடிய ஹஜரத் மாணவர்களுக்கு சில செலவினங்கள் இருக்கும். போக்குவரத்துக்கு கொஞ்சம் உதவி செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வீட்டுக்காரம்பெல்லாம் கூட கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சின்ன செலவினமும் இருக்கிற காரணத்தினால நாம் சென்ற வாரம் கூட சொல்லியிருக்கிறோம். இப்போ இஷாராவாக சொல்கிறோம். இது கட்டாயமல்ல, நீங்கள் உள்ளதான் கொடுக்கணும் கேட்க போகிறது இல்லை. நாம் மனமுவந்து நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலே ஈரோடுகளும் சிறப்பை தந்துள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.